ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 111வது பாடல் பார்க்க போறோம். காசொடு முடியும் பூணும் கரியதாம் கனகம் போன்றும் தூசொடும் அணியும் முன்னூல் தோலரும் தோற்றம் போன்றும் மாசொடு கருகி மேனி வனப்பு அழிந்திட ஊர் வந்தான் சீச்சி என்று யாரும் எள்ள திகைப்பொடு பழுவம் சேர்ந்தான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். காசொடு மணி மாலைகளும் முடியும் கிரீடமும் பூணும் மற்ற அணிகளும் கரியதாம் கரும்பொன்னான கனகம் போன்றும் இரும்பை ஒத்தும் கருத்த நிறத்தை அடைந்தும் தூசொடும் உடுத்த ஆடைகளும் அணியும் முன்னூல் தரித்த முப்புரி நூலும் தோல் தரும் தோற்றம் போன்றும் தோலாலான தன்மையை ஒத்தும் மேனி உடம்பானது மாசொடு கருகி அழுக்குடன் கூடி கருத்து வனப்பு அழிந்திட அழகு கெட திரிசங்கு ஊர் வந்தான். தனது நகரம் சேர்ந்த அளவில் அப்போது சீச்சி என்று யாரும் எள்ள சீச்சி என்று எல்லோரும் தன்னை இகழ்தலால் திகைப்பொடு பழுவம் சேர்ந்தான். கலக்கத்தோடு காட்டை அடைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, திரிசங்கு தான் பூண்ட அணிகலன்கள் இரும்பினால் இயன்றனவாகவும் உடுத்த உடையும் பூணூலும் தோலாகவும் மாறவும் உடல் கருகி தோன்றவும் திரிசங்கு அவனுடைய முன்னை வடிவம் என்னவோ அது தேஜஸோட இருந்தான்னு பார்த்தோம்ல. சூரியனே நானும்படி இருந்தான் அப்படின்னு, அவ்வளவு தேஜஸோட. அப்பேற்பட்ட வடிவம் நீங்கி சண்டாள வடிவோடு அயோத்தி சேர்ந்தான். நான் சென்ற பாடலே சொன்ன மாதிரி சண்டாளன் அப்படிங்கிறது இங்கே ஜாதியை குறிக்கல, அது ரொம்ப கீழானவன் அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்பேற்பட்ட ஒரு வடிவத்தோடு அயோத்தி சேர்ந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய பாக்குறவங்க எல்லாரும் அவனை பார்த்து சீச்சி அப்படின்னு இகழ்ந்தார்கள். அதை பொறுக்க முடியாம அவன் காட்டை அடைந்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல சில வார்த்தைகள் மட்டும் நம்ம பார்ப்போம். இங்க காட்டை அடைந்தான் அப்படிங்கிறதுக்கு கம்பர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு, திகைப்பொடு பழுவம் சேர்ந்தான் அப்படின்னு. நான் பல பாடல், எந்த பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, முன்னாடி பல பாடல்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது காடு அப்படிங்கிற சொல்லுக்கு 50க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருக்கு அப்படின்னு. அது எந்த நிலை, காடு எப்பேற்பட்டது அப்படிங்கறத பொறுத்து பலவாறான சொற்கள் இருக்கு. இதுல பழுவம் அப்படின்னு ஏன் காட்டை குறிக்குது அப்படின்னா, நம்ம ரொம்ப பழுத்த பழம் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப வயசானவங்களையும் சரி, ரொம்ப மெச்சூரா இருக்கிறவங்க, ரொம்ப வயதானவர்கள் பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி நிஜமாவே அதாவது பழுத்த பழங்கள் கொண்ட ஒரு சோலை, அந்த இடத்துல பழுவம் அப்படிங்கிறது ரொம்ப பழுத்த மரங்கள் கொண்ட காடு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உயரிய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வனம், அதைத்தான் இங்க பழுவம் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட காட்டை அடைந்தான் அப்படின்னு. இப்ப இவனுடைய சபிச்சதுக்கு அப்புறம் இவனுடைய தோற்றம் என்னென்னவாலாம் மாறுது அப்படின்னு வரிசையா கம்பர் சொல்றாரு. காசொடு முடியும் பூணும், அதாவது காசு அப்படின்னாலே நம்ம அதுக்கு பொண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் காசு மாலை அப்படின்னு சொல்றோம். மணிகளால் செய்யப்பட்ட மாலை, அது இது தங்கத்தை வச்சு கோத்திருப்பாங்க. அந்த அப்படிப்பட்ட அணிகலன்களும் முடியும், முடினா கிரீடம், அப்புறம் பூணும் மற்ற அணிகலன்களும். அதாவது நம்ம முப்புரி நூலையே ஏன் பூநூல்னு சொல்றோம், விரதம் பூண்டு அந்த நூலை தரித்துக் கொள்வதனாலதான் அதுக்கு பூநூல்னே பேரு. அதனால இந்த இடத்துல பூணும் அப்படின்னா மற்ற அணிகளும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். கரியதாம் கனகம் போன்றும், ரொம்ப எல்லாம் எப்படி ஆச்சு, அந்த மணிகள் ரத்னங்கள் தங்கம் இது எல்லாமே அவனுக்கு எப்படி மாறுச்சு அப்படின்னா, கரியதாம் கனகம் அப்படின்னு சொல்றாரு. கனகம்னா தங்கம், கரிய கனகம் அப்படின்னா அங்க இரும்புன்னு அர்த்தம். நம்ம பொதுவாவே இங்கிலீஷ்லயும் அப்படிதான், பிளாக் கோல்டு அப்படின்னா அது அயனத்தை இரும்பு தானே குறிக்கும். இதுலயே நம்ம இப்ப எப்படி நம்ம கொல்லன்னு சொல்றோம்ல, அந்த கொல்லம் பற்ற கொல்லன் யார் இரும்ப வச்சு வேலைப்பாடுகள் செய்து இரும்ப உருக்கி அதுக்கப்புறம் அத ஆயுதங்கள் செய்யறவன், அவனை நம்ம கொல்லன்னு தானே சொல்றோம். ஏன் கொல்லன்னு சொல்றோம், கொல்லும் தொழிலில் ஈடுபடுபவது. கொல்லுதல் அப்படின்னாலே இன்னொரு உயிரை ஆயுதம் கொண்டு எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயுதத்தை செய்வதற்கு இவன் உறுதுணையாக இருப்பதனால்
கொல்லும் தொழிலில் இவனும் ஈடுபடுவதனால் அவனுக்கு கொல்லன்னு பேரு. அந்த மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் நம்ம இப்ப பிளாக் ஸ்மித் எப்படி வந்து கோல்ட் ஸ்மித் தங்கத்தை உருக்கிறவன் பொற்கொல்லன்னு நம்ம சொல்றோம். இங்க ஆயுதங்க இதெல்லாம் வச்சு கருவிகள்லாம் வச்சு செய்யறதுனால பொற்கொல்லன் அப்படின்னு. இங்கிலீஷ்லயும் அதே தானே, கோல்ட் ஸ்மித் பிளாக் ஸ்மித். பிளாக் ஸ்மித்னா ஏன் சொல்றோம், அது வந்து அயன் சம்பந்தப்பட்டது, உருக்கி வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய அதுல வேலை செய்யறவன் தானே. எதுக்கு சொல்ல வரேன், அதனால இங்க கரியதாம் கனகம் போன்றும் அப்படின்னா அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆபரணங்கள் எல்லாமே இரும்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அடுத்தது தூசொடும் அணியும் முன்னூல் தோலரும் தோற்றம் போன்றும் அப்படின்னு. தூசு ரொம்ப தூசி எல்லாம் ரொம்ப கருகிய அவனோட, அதாவது இரும்பு மட்டும் அந்த ஆபரணங்கள் மட்டும் கருகல, அவனுடைய உடம்பே தோல் வந்து ரொம்ப கருகி ஒரு ரொம்ப கருப்படைந்து அவன் காட்சி அளித்தான் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம தோலரும் தோற்றம் போன்றும். ஏதோ நம்ம ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாம் எலும்பு மேல சும்மா ஒரு போர்வையை வச்சு போத்துன மாதிரி ஒரு சதையே இருக்காது இல்ல, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். பார்த்தா எலும்பு கூடு வர்ற மாதிரி தான், ரொம்ப ஒடுங்கி போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. மாசோடு கருகி, வெறும் சும்மா கருகல. அழுக்குன்னா இவர் வந்து வெறும் வெளியில தோற்றத்துக்கு மட்டும், வெளி தோற்றத்துக்கு மட்டும் அழுக்குன்னு சொல்லல. இங்க மாசுங்கிறது உள்ளேயும் அவன் எப்ப குருவோடைய பேச்ச மீறினானோ அப்பவே அவனுக்கு உள்ளுக்குள்ள அகங்காரம் சினம் எல்லாம் வந்து அவன் உள்ளுக்குள்ளேயே மனசளவுலயும் கருகி இருக்கான் அப்படிங்கறதையும் சேர்த்துதான் நம்ம பொருள் கொள்ளணும். மாசோட கருகின்னா உள்ளேயும் வெளி தோற்றமும் இவ்வளவு ரொம்ப மோசமாயிடுச்சு, உள்ளுக்குள்ளேயும் அவன் குருவை பகைச்சதுனால உள்ளுக்குள்ளேயும் அவன் வெறுப்போட தான் இருக்கான், அதுவும் மாசுதான் அப்படின்னு. மேனி வனப்பு அழிந்திட ஊர் வந்தான் சீச்சி என்று யாரும் எழ. எல்லாரும் அதை பார்த்துட்டு சீச்சி நகரு அப்படின்னு சொல்லி நம்ம முகத்திலேயே சீச்சின்னு சொல்லலைன்னா கூட முகத்திலேயே வெறுப்பு காமிப்போம்ல. இப்ப யாராவது நமக்கு பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா நம்ம சீச்சின்லாம் சொல்ல வேணாம், நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு அதனாலதானே சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அவனை இகழ்ந்தவுடன் அதை தாங்க முடியாம அவன் திகைப்போடு, எப்பேற்பட்ட ஒரே இதெல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது, அதனால அவன் திகைச்சு போயிட்டான். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. நான் விவேக்கோட இது விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாவே அவன் வந்து எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன், ஒரே ஒரு கண நேரத்துல அவர் வந்து குருவாயால சபிச்சுட்டாரு, சபிச்ச மாத்திரத்திலே நான் எங்க இருந்தேன்னா கோபுர கலசத்துல இருந்தானா குப்பமேட்டுக்கு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திகைப்போட காட்டை அடைந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. காசொடு முடியும் பூணும் கரியதாம் கனகம் போன்றும் தூசொடும் அணியும் முன்னூல் தோலரும் தோற்றம் போன்றும் மாசொடு கருகி மேனி வனப்பு அழிந்திட ஊர் வந்தான் சீச்சி என்று யாரும் எள்ள தேய்ப்பொடு பழுவம் சேர்ந்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.